லைசென்ஸ் இன்றி செயல்பட்ட 3 கடைகள் மீது பட்டாலிங் ஜெயா மாநகர் மன்றம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்த கடைகளை நடத்தியவர்கள் தூய்மை தொடர்பான நிபந்தனைகளை மீறியதும் கண்டறியப்பட்டது. கடந்த வியாழக்கிழமை இரவு 9 மணி அளவில் மலேசிய குடிநுழைவுத்துறை, அரச மலேசிய போலீஸ் படை ஆகியவற்றின் அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் பட்டாலிங் ஜெயா டத்தோ பண்டார் முகமது ஜாரி சமிங்கோன் தலைமையில் இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஒரு தங்கும் விடுதி, அழகு மையம், கேளிக்கை மையம் ஆகியவற்றில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. லைசென்ஸ் இன்றி இவை செயல்பட்டிருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது. அங்கிருந்த பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி அங்கு வேலை செய்த 27 கள்ளக்குடியேறிகளை குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இவர்கள் குடிநுழைவு விதிமுறைகளை மீறியிருப்பதாக அவர் கூறினார். பட்டாலிங் ஜெயா மாவட்டத்தில் உள்ள வர்த்தக உரிமையாளர்கள் சட்ட விதிமுறைகளை எப்போதும் கடைபிடிக்க வேண்டும் என மாநகர் மன்றம் நினைவுறுத்தியது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.